வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? லோன் எடுத்து ட்ரேட் பண்ணி பணக்காரன் ஆக முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். என்ன ப்ரோ நோட்டோட வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, உண்மை கதை இல்ல. டீட்டெயிலிங்க எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிருக்கூடாதுன்னா நான் நோட்டோட வந்திருக்கேன். சரி, ஓகேங்க. நான் லோன் எடுத்து ட்ரேட் பண்ணி பணக்காரன் ஆனனா இல்லையா அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ. 2017 நான் காலேஜ் முடிக்கிறேங்க. அதாவது 2017 காலேஜ் முடிச்சு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். சரிங்களா? ரொம்பவும் வசதி படைச்ச பையன்லாம் ஒன்றும் இல்லைங்க. நார்மலாக காலேஜ் முடிக்கிறேன். கேம்பஸ் இன்டர்வியூல வழக்கம் போல தான். நமக்கு வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கல. அலைஞ்சு திளைஞ்சு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சுங்க எனக்கு. 2017 காலேஜ் முடிச்சேன். 2018 எனக்கு வேலை கிடைக்கிது. சரிங்களா? அப்போ என்ன நடக்கும்? நார்மலாக வேலைக்கு போனால் என்ன நடக்கும்? வர சம்பளம் பத்தாது. கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும்? வர சம்பளங்கிறது பத்தாது. அப்போதான் என் மைண்டில் என்ன தோணுது, நாம ஏன் சம்பளம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சா என்ன அப்படின்னு சொல்லி நார்மலாக உங்களுக்கு தோன்றதா எனக்கு தோணுச்சு. அது வரைக்கும் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாதுங்க. அப்போதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ட்ரேடிங் பண்ணால் அதுலேருந்து நம்ம நிறையா சம்பாதிக்க முடியுங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். டேரெக்டாக நான் யூடியூப்குள்ளே போனேங்க. சரிங்களா? யூடியூப்குள்ளே போய் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன ஏது என்னன்னு ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன். டேரெக்டாக மற்றவங்க மாதிரிலாம் இல்லை, டேரெக்டாக வந்தேன். பேப்பர் ட்ரேட்லாம் எதுவுமே கிடையாது. போடுறா காசை எடுறா ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு டிமெண்ட் அக்கௌண்ட் ஆஞ்சல் லோனில், ஓகேங்களா? ஆஞ்சல் லோன் தான். அப்போலாம் ஆஞ்சல் லோன் தான். சரிங்களா? இப்போ நிறைய ஆப் வந்துருச்சு. அப்போலாம் ஆஞ்சல் லோன் தான். ஓகேங்களா? அந்த ஆப் தான் ஓப்பன் பண்ணேன். 10,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணேங்க. நல்லா கேட்டுக்கோங்க, வெறும் 10,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். என்னாச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் மேக்ஸிமம் அந்த 10,000 எவ்வளோங்க ஆயிருக்கும்? 26,000 ஆச்சு. வெறும் ஒரே வாரத்தில், வெறும் 5 நாளில். அப்போ ரெண்டு ஓகே, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் பண்ணிட்டேன். 10,000 26,000 ஆயிடுச்சு. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. சாட்டர்டே மார்க்கெட் போனேன். மார்க்கெட் லீவு. அது மார்க்கெட் சனிக்கிழமை லீவுங்கிறதே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தான் யூடியூப்ல பார்த்து டேரெக்டாக உள்ள போயிட்டேன். ஓகேங்களா? என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போதான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன தோணுச்சு என் மண்டியில் அப்படின்னா, 10,000 வச்சு பண்ணோம்னா 26,000, அப்படியே டபுள் மடங்கு. அப்போ நம்ம 1,00,000 வச்சு பண்ணோம்னா அப்போ என் பேக்கேஜே 1.5 தாங்க என் பேக்கேஜ். ஓகேங்களா? அப்போ எப்படி 1,00,000 வச்சு பண்ணோம்னா 2,00,000. நம்ம வருஷ சம்பளத்தை ஒரு வாரத்திலே நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அனலைஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். காசு எங்கிட்ட இல்லை. ஓகேங்களா? லோன் எடுக்கிறேன். லோன்னா நார்மல் லோன் இல்லைங்க, கந்து வட்டிக்கு கடன் வாங்குறேன். அடிச்சு பிடிச்சி வாங்குறது எனக்கு பெருசாக எதுவுமே கிடைக்கல. வெறும் 60,000 தாங்க என்னால் புரட்ட முடிச்சு. 60,000 புரட்டி நான் லோனையும் வாங்கிட்டேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. வட்டி எவ்வளோ தெரியுமா? 5 ரூபா வட்டி. ஓகேங்களா? 60,000 நீ கட்டுற வரைக்கும் அவங்களுக்கு 5 ரூபா நீ வட்டி கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? 60,000 5 ரூபா வட்டினா மாதம் நீ 3,000 அவங்களுக்கு நீ கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? அந்த நிலைமைக்கு நான் தள்ளப்படுறேன். சரிங்களா? இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, மண்டே சாட்டர்டே முடியுது. மண்டே இருக்கிற காசு 60,000 தானே இருக்கு என்கிட்ட. ஆல்ரெடி 60,000 கந்து வட்டி வாங்கிட்டுனா இப்போ என்கிட்ட 26,000 ப்ராஃபிட் இருக்கா? 86,000 ஆச்சு. இன்னும் 5 ரூபா அப்படி இப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 10 ரூபா வேணும்ல. எதுக்காக அப்படின்னா 90,000 ஆச்சு. இன்னும் 10 ரூபா வேணும்ல. எதுக்காக அப்படின்னா 1,00,000 சேர்க்கறதுக்கு 10 ரூபா வேணும். அப்படி இப்படின்னு என் ஃப்ரெண்டுட்டையும் கடன் வாங்கிட்டேங்க. ஓகேவா? 1,00,000 அப்படி பல்காக கொண்டு போய் டெபாசிட் பண்ணியாச்சு. எதில் அப்படின்னா டிமெண்ட் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டேன். மண்டே வருது. ஓகே, சரி, நீங்க சொல்லுங்க. 1,00,000 டெபாசிட் பண்ணிட்டேன். 10,000 வச்சு 26,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 1,00,000 வச்சு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. சரி, கமெண்ட் பண்ணிட்டீங்களா? என்ன ஆச்சு அப்படின்னா 1,00,000 4 நாள்ல காலிங்க. என்ன ப்ரோ சொல்ற? லாஸ் பண்ணி தொலைஞ்சிட்டேன். எனக்கு மார்க்கெட்டு வாரம் காசு தந்துச்சு, அடுத்த வாரம் காசு தரல, அப்படியே காலி. ஐயோ, என்னடா பண்றது? இப்போ என்ன பிரச்சனைனா, மார்க்கெட்ல லாஸ் பண்ணிட்டேன்னா நான் வாங்கின காசுக்கு வட்டி கட்டணும். வட்டி கட்டணும்னா 1 ரூபா 2 ரூபா வட்டி இல்லை, 5 ரூபா வட்டிக்கு நான் கடன் வாங்கியிருக்கேன். கடன் கட்டியே ஆகணும். ஓகேவா? இப்போதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, லக்கிலி நான் ஒரு சீட்டு போட்டுட்டு இருந்தேங்க. ஓகேங்களா? பைக் வாங்கணும்னு ஆசையா. அப்பெல்லாம் R15 வந்துட்டு இந்த V3 வந்துட்டு இந்த செம்ம ஃபேமஸ். அப்பெல்லாம் 2019 அந்த காலகட்டம், 18 அந்த காலகட்டத்தில். ஓகேங்களா? நான் 18 இல்லை 19. ஓகேங்களா? 19 2018 வேலை கிடைக்கிறது. 19 தான் மார்க்கெட்டுக்குள்ள வரேன். அந்த லாக்டவுன் டைம்ல அந்த டைம்ல தான் உள்ள வரேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டேன், 92,000 93,000 பக்கம் காலிங்க. ஓகேவா? இப்போ வெறும் 7,000 தான் இருக்கு. அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் வட்டி கட்டணும். அந்த சீட்டை நான் எடுத்து, ஓகேங்களா, 1,50,000 2 லட்ச ரூபா சீட். அது அந்த 2 லட்ச ரூபா சீட் எடுத்து நான் இது பண்றேன். ஓகேங்களா? 2 லட்ச ரூபா சீட் எடுத்து என்னோட கடன் ஃப்ரெண்டு கொடுத்தது, வாங்கினது, ஈடுது, போனது, பண்ணது எல்லாத்தையும் அடைக்கிறேன். என்கிட்ட பேலன்ஸ் ஒரு 7,000 இருந்துச்சுக்க. ஓகேங்களா? அந்த 7,000 எடுத்துட்டு போய் ட்ரேட் பண்ணுமா, திரும்பவும் 10,000 வச்சுருந்து ட்ரேட் உள்ள போறேன். ஓகேங்களா?
உள்ள போனா திரும்பவுமே 2000 ரூபாய் லாஸ் ஆச்சு. அந்த 9000 ரூபாய் 2000 ரூபாய் லாஸ் ஆச்சு. என்கிட்ட 7000 ரூபாய் இருக்குங்க. என்ன பண்ணிட்டேன் நான்ட்டு, சரி ஓகே இதே நம்ம லாஸ் பண்ண வேணாம், எப்படியும் போய் தொலையுது, இது நம்ம எதுக்கு ட்ரேட் எடுத்துன்னு சொல்லிட்டு அப்போ 2019 கொரோனா டைம்ல நான் வந்து டாடா மோட்டார்ஸ்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். டாடா மோட்டார்ஸ்ல ஒரு 89 ஸ்டாக் பக்கம் வாங்கியிருந்தேங்க. ஓகேங்களா, 89 ஸ்டாக் வாங்கியிருந்தேன். அதை நான் அப்படியே விட்டுட்டேன், 2019 விட்டுட்டேன். அப்படியே அங்கேருந்து வந்து 2024 ஓகேங்களா, ஓரளவுக்கு மார்க்கெட் கிரிக்கெட்லாம் முடிஞ்சு எல்லாமே அதை பற்றி எதுவுமே நினைக்கல. 2019 அந்த 7000 ரூபாய் போட்டு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் பற்றியே நினைக்கல. ஃபுல்லாக ஒர்க்கு மேலே அப் ஸ்டடீஸு எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஓகே ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அப்போ 2019 என்னோட பேக்கேஜ் வெறும் 1.8 தான் என்னோட பேக்கேஜ். ஓகேங்களா, இப்போ என்னோட பேக்கேஜ் அதாவது 2024 நான் திரும்ப ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்தேன்னு சொல்ல, 2024 என்னோட பேக்கேஜ் 13 ரூபா. ஓகேங்களா, 13 ரூபா 13 LPல வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க, சிம்பிளாக சொன்னா. ஓகேங்களா, இப்போ என்ன தோணும், ஓகே ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறது தான் உள்ள வந்தேன் நான். அப்போ வந்து உள்ள பார்த்தா எனக்கு சரியான அதிர்ச்சி. என்ன ப்ரோ அதிர்ச்சி அப்படின்னு கேட்டால், டாடா மோட்டார்ஸ்ல நான் வாங்கி போட்டிருந்தேன்ல அந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 89,000 ரூபாய்க்கு வேலை வளர்ந்துருச்சுங்க. வெறும் 89 ஸ்டாக் வாங்கி போட்டிருந்தேன்னா கிட்டத்தட்ட 980 நான் வாங்கின ஸ்டாக்கு 78 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். 100 ஸ்டாக் பக்கம், அது ஒவ்வொரு ஸ்டாக்கும் 970 சில்லற. ஓகேங்களா, கிட்டத்தட்ட நல்ல ப்ராஃபிட். அப்போ என்னால் பைக் கனவா போயிடுச்சா. ஆனால் 2024 என்னோட ஒய்ஃபுக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. அந்த 4 வருஷத்துல என்னோட ஒய்ஃபுக்கு நான் ஒரு ஸ்கூட்டியை அவங்களோட பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணேங்க. எதை வச்சு வந்துச்சுல அந்த ப்ராஃபிட், அதை வச்சு நான் கிஃப்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. லோன் எடுத்து ட்ரேட் பண்ணேன், நல்ல வேலை. அப்போ என்னால் 60,000 தான் வெறும் லோன் எடுக்க முடிஞ்சு, அதாவது கடன் வாங்க முடிஞ்சு. இதே இந்த நிலைமையில நான் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாமல் வந்திருந்தேன் அப்படின்னா, இப்போ இருக்கிறது வந்திருந்தா குறைஞ்சபட்சம் 20 லட்சம் 30 லட்சத்தை மார்க்கெட்டுக்குள்ள வந்து நான் தொலைச்சிருப்பேன். நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, லோன் வாங்கி ட்ரேட் பண்றது தப்பு இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். நீங்க லோன் வாங்கி ப்ராஃபிட் பண்ணாலும் பண்ணல அப்படின்னாலும் உங்க வட்டி நீங்க கட்டிதான் ஆகணும், உங்க இஎம்ஐ நீங்க கட்டிதான் ஆகணும். ஸோ அந்த ப்ரெஷர்ல நீங்க ட்ரேட்குள்ள போவீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சரி ஓகே, இந்த கடையை விட்டுருவோம். என்னோட ஒய்ஃபுக்கு நான் வந்து ஸ்கூட்டி வாங்கினேன். இப்போ என்கிட்ட நல்ல பைக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல பைக் என்ன இருக்கிறதுனா நல்ல காரே நான் வாங்கியிருக்கேன். இப்போ அது மேட்டர் இல்லை. இப்போ 2026 ஓகே, 2024 இதெல்லாம் நடந்துச்சு. 2026 என்னோட போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 6 லட்சம் பக்கங்க. ஓகேங்களா, வித்து 23% ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா, 23% கிட்டத்தட்ட என்னோட போர்ட்ஃபோலியோ 10 லட்சத்தை நெருங்க போதுன்னே சொல்லலாம். ஓகேங்களா, நீங்களும் என்ன பண்ணுங்க, 2026 நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க, நல்ல ஸ்டாக்கா பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டோரியை நமக்கு சொல்லியிருந்தாரு. யார் ப்ரோ அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான், அவங்க ஸ்டோரி சொல்லியிருந்தாரு. அவர் ஸ்டோரியை என் ஸ்டோரி மாதிரி நான் சொல்லி உங்களை நான் என்கரேஜ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, அவரோட லைஃப் ஹாப்பியா இருக்கட்டும். ஓகேங்களா, உங்க ஸ்டோரியும் நம்ம சேனல்ல சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க ஸ்டோரியும் நம்ம சேனல்ல சொல்லலாம். ஓகே, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா, டேக் கேர், பை பாய்.